प्रदातारम् रघुवंशप्रदीपकम् सत्यधर्मप्रभामूर्तिम् तं सूर्यं प्रणमाम्यहम्। सर्वविघ्नोपशान्तये ॐ श्रीमहागणाधिपतये नमः। श्रीगुरवे नमः। ॐ स्वस्ति श्री शिवादिगुरुभ्यो नमः। स्वयं सङ्कल्प्य சிறப்பான இன்றைய நாள் வழிபாட்டிலும் நாளைய நாள் வழிபாட்டிலும் இந்த ராகத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற குருக்களை அவர்களோடு அந்த இறைவனிடத்திலே ஒரு மகோன்னதமான ஒரு விண்ணப்பத்தை அங்கே செய்ய போகின்றார்கள். இறைவா, கலியுகவர்தனே, கந்தப்பெருமானே, தங்களுடைய திருவடியிலே இந்த விஞ்ஞாபனத்தை விடுகின்றோம். சுவாமி தேவரீர், உம்முடைய திருவருளினாலே இந்த மகோன்னதமான யாகம் இங்கே நிறைவு பெற்றிருக்கின்றது. அந்த யாகத்தினுடைய புனிதமான அந்த தீர்த்தம் ஓம் ரத்ன சிம்மாசனம் சாரத்ன சனாதுரஸ்வதா கதாமி தேவசேனே சதஜாகர கிருகாணமே ஓம் சாம்பல்லி தேவசேனானீம் சமேதாய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமோ நமஸ்காரம். இது ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பதம் சக்கரம் வஜ்ரம் ஸ்வர்ணமண்டபம் திவ்யம் ரத்னதோரணாராணிதம் ரத்னசம்ரதம் வாசத்சூர்யசமப்ரபம் தேவதாராம் கந்தர்வகருடோத்யக்ஷகின்னரைः சேவார்த்தம் ஆகதாசுரை சதோதத்யுதம் சதா மதா யோகீந்திரமவேதீரம் ரத்னசிம்மாசனம் திவ்யம் ரவிகோடி சமப்ரபம் சர்வாந்தர்யமயம் புண்ணியம் சர்வசத்குருர்கிருதம் திவ்யஜோதிர்மயம் வந்திதம் தேவாதிதேவ நமஸ்கிருதம் தேவேப்யமானம் ருதுவிக்னிசானம் சுமனோகசுந்தரம் ஆனந்தாதித்யாதி சங்காசமாசிதாபீஷ்டதாயகம் அஜிந்தியஜான விஜானர்கரத்ன சகிதம் ஷட்கிரீட விராஜிதம் சசாங்கரத்யகதான்யம் சமுத்யோக விபூஷணம் மதனோர்ஜுன கேதுபல தர்ப்பண தர்ப்பாட்ய கண்ட சத்யல விராஜிதம் திவ்யகாஞ்சன புஷ்ப ஸ்ரீநாசாபுட விராஜிதம் மந்தகாத பிரஜாஞான மதுராதராசோபிதம் சர்வலக்ஷண ஜக்ஷீ பிரஜும்பதாரான் சுந்தரம் மகாநர்கமகாரத்ன திவ்யமகராதி விராமாதாமே அந்த சிம்மாசனத்திலே இறைவனை குருக்களையா அவர்கள் சிரமாக அமரும்படி வேண்டுதல் செய்து இப்பொழுது அந்த இறைவனுடைய திருவடியை புனித நீரினாலே கழுவப் போகின்றார். நாங்களும் எங்களுடைய வீட்டிலே விருந்தாளி வந்து விட்டால் முதல்ல கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க, பிறகு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அங்கே இறைவனுக்கு ஐயா அவர்கள் அப்படி கொடுக்குங்க. அடுத்தபடியாக அந்த எழுந்தருள் இருக்கின்ற எங்களுடைய கலியுக வரதன் கந்தப்பெருமானுக்கு இந்த அக்னியிலே எழுந்தருள் இருக்கின்ற முருகப்பெருமான்
பெருமானுக்கும் இங்கே பிம்ப உருவமாக எழுந்தருளி இருக்கின்ற ஆறுமுக பெருமானுக்கும் அபிஷேகம் செய்ய போகின்றார்கள். ஆபரண அவரோகணோ சுவாமினே நம நம இவே சமஸ்த அங்க ஆபரணாணி அவரோக்ஞ. இங்கே இந்த ஆபரணங்களை எல்லாம் கரைந்து அங்கே பக்குவமாக வைத்துவிட்டு அந்த இறைவன் ஸ்நானம் செய்வதற்காக அங்கே உடை அணிந்து அங்கே சொல்லப்பட்ட அபிஷேக திரவியங்கள் எல்லாத்தினாலும் இறைவனை அங்கே அபிஷேகம் செய்ய போகிறார். நெல்லி மாவினாலே இறைவனுக்கு அங்கே அபிஷேகம் நடாத்தப்படுகின்றது. அடுத்ததாக இங்கே ரஜினி சொல்லப்படுகின்ற மஞ்சள் மாவினாலே அடுத்த அபிஷேகம் இங்கே செய்யப்படுகின்றார்கள். இந்த மஞ்சள் மாவினாலே அபிஷேகம் செய்கின்ற போது மங்களம் உண்டாகும், நல்ல வாழ்வு கிடைக்கும், நல்ல மங்கார்கள். பஞ்சகவிய ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகோன்னதமான திரவியத்தினாலே அபிஷேகம் செய்கின்றார்கள். அங்கே சொல்லப்பட்ட பலவற்றங்களினாலே ஒன்று சேர்த்து தேனில் குழைத்து நெய் விட்டு அங்கே அந்த பஞ்சாமிரதத்தை ஊட்டி அந்த பஞ்சாமிரதத்தினாலே அபிஷேகம் செய்கின்றார்கள். பஞ்சபாதகநாசனம் நாம் நம்முடைய பிறவியிலே செய்து கொண்ட பஞ்சமா வாதகங்கள் எல்லாம் தீர்க்க வேண்டும் அப்பா என்று இறைவனை வேண்டுதல் செய்து இந்த பசுவினுடைய பாலினாலே அபிஷேகம் செய்கின்ற பொழுது இங்கே குருக்கள் ஐயா தன்னுடைய உள்ளத்திலே எண்ணுகின்றாராம். எப்படி என்றால் அந்த தேனை இறைவனுடைய திருமுடியிலே சொரிந்து அந்த இறைவன் கிடைக்க வேண்டும். எங்களை நாடி வருகின்ற இந்த தீய துன்பங்கள், அதாவது எலுமிச்சம்பழம், நாரட்டம்பழம், மாம்பழம், மாதுளம்பழம், தோடம்பழம், திராட்சை பழம் இப்படியாக சொல்லப்பட்ட இளநியினாலே அபிஷேகம் செய்து இறைவனுடைய அந்த தேகத்தை குளிர்ச்சி அடைய செய்து அந்த இறைவன் முக்காலத்துக்கும் அது ரட்சையாக இருக்கின்றது, காவலாக இருக்கின்றது, எல்லா விதமான ரோகங்களையும் நீக்குகின்றது என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய சமயத்தில் இந்த விபூதியினாலே சொன்னது, நீங்கள் எல்லோரும் அதை கண்ணுற்றுக் கொள்ளுங்கள். இந்த குங்குமத்தினாலே கஸ்தூரி மஞ்சளினாலே அரைத்து சேர்த்து எடுக்கப்பட்டது இந்த குங்குமம். அந்த குங்குமத்தினாலே இறைவனுக்கு சுவாமி
ஆச்சாத்தி என்று சொன்னார்கள். ஒரு அதுவும் எப்படி அந்த வஸ்திரத்தினாலே துடைக்க வேண்டும் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி அங்கே ஈரம் துவட்டுகின்றாலோ அதே போல் பக்குவமாக அந்த இறைவனுடைய திருமேனியை அந்த இருக்கின்ற அந்த ஈரத்தன்மையை ஒட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு அந்த ஈரத்தை ஒட்டி எடுக்கிறாளோ அந்த பக்குவமாக, அந்த பாவனையாக, அந்த மனநிலையிலே நின்று அந்த குருவானவர் அதை இறைவனுக்கு பொன்னினாலே உள்ளாடை சாற்றுகின்ற என்று இணைத்து அந்த இறைவனுக்கு அங்கே சாதாரண பரமேஸ்வர சுவாமினே நம சுவாகாயினே சாதாசுரூப வஸ்திரேந்தரூபாம் சமர்ப்பயாமி. அங்கே இறைவனுக்கு இந்த அலங்காரமான பட்டு வஸ்திரம் அம்பாள் சாற்றப்படுகின்றது. ஓம் ஸ்ரீ தேவசேனான்யே நமோ நமஸ்காய பட்டு வஸ்திரம் நிர்ஹரயித்வா. ஓம் ரஸ்தோரி குங்குமயுக்தம் ஜவாத கோரோஜனேருதோ ஹிமதோய மிஸ்ரிதம் கந்தம் இறைவனுக்கு அந்த அழகுக்கு ஒப்பாத வள்ளி போது அழகுக்கு ஒருவதும் ஒப்பாதவன் போல் விளங்குகின்ற அழகனுக்கு, அந்த முருகனுக்கு எங்களால் இயன்றவரை நாங்கள் அழகு செய்து பார்க்கின்றோம் எங்களுடைய மன திருப்திக்கு. ஆகவே அங்கே அலங்காரங்கள் எல்லாம் செய்து அங்கே இறைவனை அலங்கரிக்கின்றார்கள். அடுத்ததாக அந்த அலங்கார புருஷன், அந்த அழகன், அந்த முருகன், அந்த இறைவனுக்கு திருமாங்கல்யம் சூட்டுகின்ற நிகழ்வு அடுத்த நிகழ்வாக இங்கே நடைபெறுகின்றது. நீங்கள் எல்லோரும் அடியவர்களாகி நீங்கள் எல்லோரும் இறைவனுடைய அந்த நாமத்தை மனதிலே உச்சரித்துக் கொண்டு அந்த திருமாங்கல்யம் சூட்டுகின்ற நேரத்திலே மங்கள வாத்தியம் ஒலிக்க அடியவர்கள் எல்லோரும் அரோகராகின்ற கோஷத்தை சொல்ல வேத மந்திரங்கள் ஒலிக்க அங்கே இறைவன் அந்த திருமாங்கல்யத்தை இறைவனுடைய தரித்துக் கொள்ளுகின்றார். இப்பொழுது இங்கே மங்கள வாத்தியங்கள் எல்லாம் ஒலிக்கின்றன, வேத பூசம் ஒலிக்கின்றன. திருவள்ளியை வழிபடுவதற்கு யாம் பெற்ற இன்பம், அந்த புகழ் என்ன எங்களால் உணரும் தான் முடிகின்றது, பேச முடியவில்லை.
அடுத்ததாக இறைவனுக்கு அங்கே மாலை சாட்டி கிரீடம் அணிவித்து இறைவனை ஒரு அலங்கார புருஷனாக அங்கே இந்த மாதுளை மலர்னாலும் மந்திரார புஷ்பத்தினாலும் கதம்ப புஷ்பத்தினாலும் பாரியாரத்தினாலும் பாடலி புஷ்பத்தினாலும் மறு மல்லிகை வாசனாதி விடற்புட்பத்தினாலும் இந்த மாலையை நான் தொடுத்து உன்னுடைய தோளிலே சாற்றுகின்றேன். கதம்பதாடி மீமந்தார கதம்ப பாரிஜாத பாடலி மறு மல்லிகா குசுமாமாலாம் தேவம் அலங்கிருதம் பவே. அங்கே இறைவனுக்கு யக்ஞோபவீதம் சாற்ற போகின்றார்கள். அங்கே யக்ஞோபவி நவரத்ன கிரீடம் என்று சொல்லப்படுகின்ற கிரீடம் அங்கே சாற்றப்பட போகிறது. இங்கே இறைவனுக்கு ரத்தின கிரீடமாக இங்கே மலர்னாலே கிரீடம் அமைத்து சாற்றுகின்றார். அடுத்ததாக இங்கே இந்த இறைவனோடு இரண்டு பக்கங்களும் இருந்து இச்சாசக்தி ஞானாசக்தி ஆகிய வழிபாடு செய்கின்ற அந்த அம்பிகைக்கு அங்கே சாறு கொண்டை அந்த ஒரு பக்கத்திலே கொண்டை தொங்குகின்ற அந்த கிரீடத்தை அங்கே அணிவிக்க போகின்றார்கள். அதுவும் எதற்காக என்றால் இந்த அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்ததன் காரணமாக, அப்படி அந்த நிகழ்வு தந்ததற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த இறைவிக்கும் இறைவனுக்கும் அங்கே அந்த கிரீடத்தை அணிவிக்கின்றார்கள். வள்ளியே தேவியாயிரம் சத்ருராஜகாந்தம் சமர்ப்பயாமி தேவசயா சுவாமி பரதரூபாமிதம் வராதாரம் சமர்ப்பயாமி. ஸ்தனபானம் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமா, அங்கே இன்னமா அலங்காரம் செய்கின்றார்கள். அம்பாளை பாரங்கடத்துகிறார்கள். அங்கே நாகபடம் என்று சொல்லப்படுகின்றது. இருவர்களுக்கும் அங்கே சாற்றப்படுகின்றது. இப்படியாக எங்களுடைய முருகப்பெருமானையும் அம்பிகையை எப்படியெல்லாம் அழகு பார்க்க வேண்டும் என்று இவர்களுக்கு ஆசை. எங்களால் இயன்றதை செய்கிறார்கள். அம்பிகையினுடைய இந்த ஜடாமுடியை இந்த பூவினாலே அலங்காரம் செய்கிறார். ஈஸ்வராய நமக. ஓம் சுப்பிரமணியாசனாய நமக. ஓம் ராம் சர்வநாதபரமேஸ்வராய நமக. இதே மூர்த்திம் தண்டாகாரா விவர்த்தாம் பரமந்தம் பிபாப்ய அக்னே கும்ப விம்பவேசேன நிவேசயதே. ஓம் ஓம் ஈசான மூர்த்தாய ஏகத்வே நமக. ஓம் ஏன் தத்புரதரக்னாய வசத்வே நமக. ஓம் ரும் அமரவ்யாய விஸ்வவே நமக. ஓம் ஸ்ரீ காமதேவ ருத்ரவே நமக. ஓம் தம் சத்யோயான பிரம்மவே நமக. ஓம் சர்வக்ரா பவத்வே நமக. குண்டவன்யாசக. ஓம் ஓம் ஈசானமூர்த்தாய ஏகத்வே நமக. ஓம் ஸ்ரீ தத்புரமூர்த்தாய வசத்வே நமக. ஓம் ஸ்ரீ அமரமூர்த்தாய விஸ்வவே நமக. ஓம் ஸ்ரீ காமதேவ மூர்த்தாய ருத்ரவே நமக.
ब्रह्मण्यासक ओम नमो वीणानवक्त्राय वक्त्राय वक्त्रवे नमः ओम शत्रुयादवक्त्राय ब्रह्मवे नमः ओम सर्वत्र भवत्वे नमः कलाभङ्गिन्यास मुखे ओम केन सामतिकलाय नमः हृदये ओम विद्याधराय नमः मुखे ओम जय कृतेकराय नमः एकत्रिंशत्तमन्यासः ओम ईशानमौदाय नमः दक्षिणमूर्ते ओम शोम बुधमन्दनाय नमः बुधनमूर्ते ऋत्वे अधिपतिगे जनाय नमः पूर्ववक्त्रे ओम हेम सेनान्ये नमः दक्षिणवरत्ने वक्त्रे ओम हेम मयूरप्रियाय मायाय नमः उत्तरमोत्वक्त्रे ओम हेम षडाननः साम्ये नमः पश्चिमवक्त्रे ओम हेम सप्तदायाः नमस्ते सत्याय नमः हृदिवक्त्रे ओम शेम सुखं सूक्ष्माय नमः हृदये ओम सोम सुब्रह्मण्य सुमध्ये नमः कले ओम सोम बृहस्पति सूदां राज्ञाय नमः दक्षिणभागो ओम सोम अश्वत्थमयोने अमृताय नमः वामभागो ओम सोम यश्यात्मने यादाय नमः नाभो ओम सोम बन्धु वरिष्ठाय नमः कुक्षौ ओम सें सुब्रह्मण्य सुप्रतिष्ठाय नमः वृष्टे ओम सें रुद्रभुवे ऋषाय नमः गुरसे ओम श्रीं ब्रह्मभुवे ब्राह्मण्ये नमः कुह्ये ओम श्रीं भूपद्भुवे भूत्ये नमः कृष्णे ओम सें भूताय मान्ये नमः दक्षिणोरौ ओम सं जगद्भुवे जीवाय नमः वामो वामजानुने ओम सं षष्ठांगसत्वराय नमः दक्षिणजङ्गाय ओम सं जगद्भुवे जगद्भुवे नमः वामजङ्गाय ओम ध्याये सन्मुखमिन्द्रगोणसदृशो रत्नप्रभासो वेदो बालार्कद्विषकिरीटविलसो केयोरकारान्वितो कर्णालम्बितकुण्डलप्रविलसते कण्ठस्थलासो वेदो काञ्ची गङ्गणकिङ्गीरमयुतो शृङ्गारवाहनो क्षेत्राम्बरालकृतम् कृत्तज्ञकर्णिकामस्ति जाये सर्वमनो शतुर्भद्र देवदैत्याभिवन्दितः सतीसार्धकरक्षैव शम्भूपदेशिकः स्वाहा चक्षुलप्रभव स्वाहा सभ्यो याद हृदय ब्रह्म सृष्टि कारण सुब्रह्मण्य शिवनाथाय स्वाहा प्रियाय स्वाहा विद्भजन प्रियाय स्वाहा फलप्रदाय स्वाहा सर्वनभवाय स्वाहा ॐ मूर्धये नमः स्वाहा
सर्वधनय सर्वाणि प्रियानन्द ॐ सरवणभवाय स्वाहा ॐ सरवणभवाय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ऐं सौः सर्वगणा सम्भूत सर्वशरीरमुखः सरवणभवाय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ऐं सौः शंकर शरणात्रदाससाङ्गमुखडोद्धर ॐ सर्वणभवाय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ऐं स्वाहा रगारमन्द्राक्षर घोमः ॐ श्रीं ह्रीं क्लीं ऐं सौं रणाग्नि रक्ष गर्धा रक्षो बलविमर्दन ॐ रणवबसव स्वाहा ह्रीं क्लीं ऐं सौं नगारानार्घशयनो नवशक्तिसमावृत नगारवृक्षकुसुमोऽध्याङ्गीद सुप्रीद ॐ नववसर्व स्वाहा ॐ नागभूषण ॐ नववसर्व स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ऐं सौं नगारकमलारूढ नामानन्दस्वन्निव नगार धनुरारूढ नवरत्नादिधायक ॐ नम्बवसर्वण स्वाहा ॐ रामयों सन्नुगनाथपरमेश्वराय स्वाहा ॐ शवो सङ्गघोषप्रियो सङ्गो सङ्गसूडाधिकायुतका सङ्गधाराभिषेकस्य प्रियञ्जकरवल्लभकरमः ॐ श्रीं प्रियमयीशो शरण्यः सर्वधनय सर्वाणि प्रियनन्दन उपोन्द्रनादात्रददाङ्गमहदोच्चर धर्मसङ्गकण्ठस्य दशकर्माभोगेशकृत ॐ रामचन्द्रनाथपरमेश्वराय स्वाहा प्रियमयीं सौ रत्नधारे रत्नभूष रत्नकुण्डलमण्डितः ॐ तप्ताम्बरो समूहज हरिश्चन्द्रात्मनोजनक ॐ रामचन्द्रनाथपरमेश्वराय स्वाहा ॐ श्रीं क्लीं ऐं सौः समाकालप्रभग ॐ रामचन्द्रनाथपरमेश्वराय स्वाहा मकारमन्त्राक्षरो मग ॐ श्रीं क्लीं ऐं सौः वसितोर्भूर्भुवच्च वसुन्धत्तक वस्त्रोवश्यकारच्च वसिष्ठादे प्रभोजितक ॐ यां सौं जन्युगनाथपरमेश्वराय स्वाहा ॐ वज्रहृत्वन्द्यो वस्त्रारजनवस्त्रलक ॐ यां सौं जन्युगनाथो नगारगण्डानिनादो नारायण मनोहर नगारनादश्रवणो नलिनो अस्तवच्युतक ॐ रामचन्द्रनाथपरमेश्वराय स्वाहा ॐ श्रीं क्लीं ऐं सौः नगारपङ्कजादित्य नवदेनादिनायक नगारपुष्पप्रमरो नवरत्नविभूषणक ॐ सां शौं सन्मुखनाथपरमेश्वराय स्वाहा ॐ श्रीं क्लीं ऐं सौः नगारबिन्दुनागाज्ञो नगज्ञो नयनोत्पव नगारपर्वतशृङ्ग समुन्नतसुधारणे ॐ शां सौं षण्मुखनाथपरमेश्वराय नादात्मा